ரொம்ப தலைவலிக்குது. பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். இப்பலாம் பீரியட்ஸ் டைம்ல வர தலைவலி தாங்கவே முடியல அப்படின்னு நெனைக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். நமக்கு ஈஸ்ட்ரோஜன், மெக்னீசியம் எல்லாம் பேலன்ஸ்டு லெவலா இருக்கப்ப தான் நம்மளோட நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ், மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டா இருக்கும். பீரியட்ஸ் நெருங்குறப்போ இந்த 2 லெவலுமே கம்மி ஆகுறதுனால சில பேருக்கு மசில்ஸ், நர்வ்ஸ் இதெல்லாம் இரிட்டேட் ஆகுறனால தான் சில பேருக்கு ஹெட்டேக் வருது. தலைவலிக்கு நீங்க மாத்திரை எடுக்கிறது மூலியமா அப்போதைய பெயின் தான் குறையுமே தவிர பிரச்சனை சரியாகாது. மாசம் மாசம் இன்னும் அதிகமா தான் தலைவலிச்சிட்டு இருக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு இப்ப சொல்ற 2 விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிசர்ச் படி மெக்னீசியம் லெவல நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணீங்கனாலே பீரியட்ஸ் டைம்ல வர ஹெட்டேக் தாராளமா குறையுங்க. ரொம்ப ஹெட்டேக் இருக்கவங்க கண்டிப்பா நீங்க மெக்னீசியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. மீடியமா ஹெட்டேக் இருக்கவங்க எப்சம் சால்ட்டை சுடு தண்ணியில போட்டு ஒரு 20 மினிட்ஸ் காலை உள்ள வைங்க. ஃபுட்டில் சியா சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, கீரை வகைகள், பழங்கள் எடுத்துக்கோங்க. ரிசர்ச் படி ஸ்பைனல் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் மசிலை ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்ட்ரென்தனிங்காகவும் நீங்கள் வச்சுக்கிறது மூலிமா பீரியட்ஸ் டைமில் வர ஹெட்டேக்கையும் கிராம்ப்ஸையும் நல்லாவே தவிர்க்கலாம். முக்கியமாக இந்த சின் டக்கு, பெல்விக் பிரிட்ஜிங், சைல்ட் போஸு, கேட் அண்ட் கேமல் அண்ட் கீகிள் எக்ஸசைஸ் இந்த 5ஐயுமே 20 ரிப்பீட்டேஷன்ஸ் டெய்லியும் பண்ணிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. குறைஞ்சது பீரியட்ஸ்க்கு 10 நாளைக்கு முன்னாடியாவது இந்த 2 விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட ஹெட்டேக்கோட இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி குறையறத நீங்க ஃபீல் பண்ணலாம். பீரியட்ஸ் டைம்ல வர தலைவலி பரவலா இப்பெல்லாம் நிறைய பேருக்கு பாக்குறோங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.